செடிகளுக்கு உரமாக கொடுக்கறது, லிக்விடாக கொடுக்கறது நல்லது. பொடியாக கொடுத்தா நாளாகும் அந்த உரம் நம்மளுக்கு செடிகளுக்கு போய் சேர்றதுக்கு. அதனால் நம்ம லிக்விடாக கொடுக்கணும். லிக்விடாக கொடுக்கறதுக்கு நான் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை ரெண்டுமே 4 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இதை பொடியாக கொடுத்தா எலிகள் அந்த பொடியை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு செடியையும் வீணாக்கிடும். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே லிக்விடாக தான் நான் உரமாக கொடுப்பேன். அதனால் இந்த ரெண்டையுமே தண்ணி கலந்து 24 மணி நேரம் ஊற வச்சு உரமாக கொடுக்கலாம். நேற்று கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் அரிசி களைஞ்ச தண்ணியிலையும் எக்ஸ்ட்ரா நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுற தண்ணியையும் இந்த வாளியில் ஊற்றி மூடி வச்சுருந்தேன். 24 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி முறை மாதிரி வந்திருக்கு. இதை இருத்து தொட்டி செடியாக இருந்தால் அதுக்கு 1/2 கப்பும், தரையில் வச்ச செடியாக இருந்தால் 1 கப்பும் இந்த கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை கலந்த தண்ணியை ஊற்றுறது நல்லது. இருத்து வச்சுருக்கேன். இருத்து வச்ச தண்ணியை உரமாக பயன்படுத்தலாம்.